சாமியை கொண்டுட்டாங்க. சாமியை சாவுல நம்பி டிரைவரை நம்பி என் வீட்டுல இருந்து அழைச்சிட்டு போனான். கலைவான டிரைவர் தான் என் வீட்டுல இருந்து அழைச்சிட்டு போனான். நம்மள நேற்று இருந்து பிரிச்சுட்டாங்களே, நம்மள நேற்று இருந்து பிரிச்சுட்டாங்களே. சாமியே, உன் மனசுல என்னையா நினைச்ச? டிரைவர்னு நம்பிட்டு போனியா? டிரைவர்னு நம்பி கட்ட போறான்னு தடையா விட்டேன். ஆஸ்பத்திரி சுகருக்காக காலுக்கு கட்டக்க தான் போனாங்க. உடம்புலாம் நல்லா தான் இருந்தாங்க. ஆனால் ஐசியூலே வச்சு அவர் சரியான சாப்பாடு முறை கொடுக்காம முதல் நாள் நாங்கள் பார்த்துட்டு வர வரைக்கும் உயிர் இருந்தது. விடிய கிளம்புற 4 மணிக்கெலாம் பெரிய வீட்டுக்கு வந்துட்டுங்கிறாங்க. அந்த சாவில் சந்தேகம் இருக்குது. அதுக்கு தான் நான் அங்கங்கே எஸ்பி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம், கலெக்டர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம், லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு அதுக்கு ஒரு முடிவு கட்டணும். பார்த்து நோண்டி எடுத்து திரும்பி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி அதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு ரிப்போர்ட்டு அந்த வேணும். இறந்தவங்க பேரு அன்சாரி. அவர் தம்பி பொண்டாட்டி, அவர் தம்பி பொண்டாட்டியோட அண்ணன் டிரைவர் கலைவனன் டிரைவர். அவங்க தான் ஆச்சரியம் பண்ணுறது. காலில் மட்டும் தானே பொண்ணு. அவங்க தான் போனால் நாங்களும் போனோம். நாங்களும் அங்கே தான் இருந்தோம். இருந்து நாங்கள் ஒன்றுட்டு ஒரு நாள் போயிட்டு வந்துட்டு தான் இருந்தோம். பொங்கல் டயத்தில் இருக்கிறனால நான் வந்துட்டு திரும்பி போய் இவங்க இருந்தாங்க. ஆனால் அங்கே இறக்கல. நான் பார்த்துட்டு கிளம்பும் போதெல்லாம் உயிர் இருந்தது. அவங்களுக்கு சொத்து மேல ஆசை வச்சு தான் கொண்டு இருக்காங்க. இருக்கு சொத்து இருக்கு. அது ஒரு 3-4 கோடி தரும். என் புருஷன் பேரு அன்சாரி. அவரை என் விட்டு டிரைவர் கலைவான ஆஸ்பத்திரிக்கு சுகருக்கு கட்டு ஆச்சிட்டு போனான். அவன் பின்னாலே அவன் செல்வகுமார், அவன் தம்பி அக்கு, அவன் தம்பி மச்சான் அஜீஸு எல்லாரும் வைத்தியம் பண்ணுறேன்னு இங்கே இருந்து சீர்காழிலேருந்து கேரளா கொண்டு போய் அங்கே இருந்து மெட்ராஸில் ட்ரிபிள் தள்ளி அங்கே இருந்து காவேரி மருத்துவமனைக்கு தள்ளி ஆம்படான கொண்டுட்டானுவோம். என்ன அண்டவே விடல. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.